பைக்குக்கு ஸ்பேர் வாங்குறதுக்காக இரும்பு கடைக்கு போயிருந்தோம். அங்கே அந்த சைக்கிள் கிடச்சிது, பார்க்கறது நல்லா இருந்துச்சு, அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டான். சைக்கிள் வாங்கினதுக்கு மெயினான காரணமே இது ஒரு கியர் சைக்கிள். வந்து பார்த்தப்ப தான் தெரியுது இந்த கியர் லீவர்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. நம்ம வீலை சுத்தம் போது இது உள்ளே போய் லாக் ஆகி உனக்குள்ள உடச்சி விட்டுருச்சு. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேபிள்லாம் மிஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை நம்ம மாட்டிக்குவோம். இப்போ ஒரு சைடு போய் கிட்ட நல்லா இருக்குது, ஆனால் இந்த சைடு நல்லா இழிஞ்சு போய் கிடக்கு. பின்னாடி உள்ள தூக்கி முன்னாடி மாட்டிக்குவோம். பிரேக் கட்டையை மாட்டியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பின்னாடி மாட்டலான்னு பார்த்தா அதெல்லாம் நெளிஞ்சு போய் கிடக்கு. சரி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ள கட்டையை தூக்கி முன்னாடி போட்டால் அப்போ பின்னாடி என்ன பண்ணுவேன்? அதுக்கு புதுசு இருக்குது. பின்னாடி பிரேக்கை மாட்டியாச்சு, ஆனால் செக் பண்ண முடியல, ஏன்னா வீல் வந்து லாக் ஆகுது. இதை வேறு எதாவது மாற்றி தான் ஆகணும் போல். கடைசியாக சீட்டு மாற்றணும். சீட்டு மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம சீட்டு கவர் மாற்றினாலே போதும். இந்த இதை நம்ம தனியாக கழட்டிட்டு நம்ம வேகத்தை இரும்பு கடையில் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கலன்னா புதுசையாக வாங்கிக்குவோம். வெயிலில் வேலை பார்த்தது உடம்புலாம் வேர்த்து ஊற்றுது, அதனால் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த கியர் வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த கியருக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் சைடு கிடைக்கும்னாங்க. ஏன்னா இங்கே சுற்றி வந்து நிறையா சைக்கிள் கடை இந்த மாதிரி கடைலாம் நிறையா இருக்கும். அங்கே வந்து கேட்டோம், பட் ஆனால் அது வந்து விலை நாங்கள் வாங்கின சைக்கிளில் பாதி விலைக்கு மேலே வருது. இருந்ததையே ஒட்டு போட்டு மாட்டிட்டான். இப்போ நம்ம ஓட்டி பார்த்துக்குவோம். ஓட்ட அவன் நிறையா மிதிக்கவே, ஆனால் மெதுவாக தான் வருது. நான் பின்னாடி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், நீ ஓட்டிகிட்டு இருப்பேன். எப்படி இருந்துச்சு?